ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கே 3 பகுதிகள் காணப்படுகின்றன. அதாவது சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். நம்ம எதுக்கெடுத்தாலும் நம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதற்கு பொய்யே பேசுகிறவர்களாக இருக்கிறதுனால தலைமையில சத்தியம், ஓ மேலே சத்தியம், இல்லைன்னா பெரியவர்கள் மேலே சத்தியம்னு சொல்லுகிறது. இங்கே என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். உண்மைனா உண்மை, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி உண்மையை நீங்கள் பேசுங்கள் என்று இங்கே யாக்கோபு சொல்லிட்டு, இன்றைக்கு நல்ல நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. விசுவாசிகளுக்கு 3 விதமான சூழ்நிலைகள் உலக மக்களைப் போல நேரிடக்கூடும். என்ன? விசுவாசிகளும் துன்பப்படக்கூடும். அந்த துன்பப்படுகிற நேரத்தில் அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்தின் வல்லமையை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே போல் உலக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் ஆண்டவரும் தன்னுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் வைப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக இருந்தால் துதி பாட கடவன், சங்கீதம் பாட கடவன்னா ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய கடவன் என்று சொல்லுகிறார். அதே போல் உலக மக்களுக்கு தான் வியாதி வரும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வராது, வியாதி வராதுன்னு போதிக்கிற போதனைகள் கள்ள போதனைகள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஒருவேளை வியாதி நேரத்தில் உங்கள் விசுவாசம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் சபையின் மூப்பர்களை வரவழைங்க. அவர்கள் கர்த்தருடைய நாம அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் பூசி ஜெபிக்கிற காரியங்களை குறித்து தனி செய்தியாக நாம் கற்றுக்கொண்டோம். எண்ணெய் பூசுதல் என்பது அவர்களுடைய நாட்களில் அது ஒரு மருத்துவமாக இருந்தது. ஏசாயா அதை குறித்து எழுதுகிறான். ஆண்டவர் சொன்ன ஓமையிலே நல்ல சமாரியனாக காட்டப்பட்ட ஒருவன் அங்கே குற்றுயிராக்கப்பட்டவனுக்கு திராட்சரசத்தையும் எண்ணெயையும் வார்த்து என்றுதான் பார்க்கிறோம். ஆகவே எண்ணெய் பூசுதல் என்பது மருத்துவ காரியங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை யாக்கோபு எழுதுகிறார். எழுதி அவர்கள் ஜெபிக்க கடவர்கள். அதாவது தேவனுடைய சித்தம் அவர்கள் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி இருந்தாலும், எண்ணெய் பூசி ஜெபித்தாலும் தேவ சித்தத்தின்படி அவன் சுகமாக்கப்படுவான். யெகோவா ராஃபா என்பது அவரே சுகமளிக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று வியாதிப்பட்டால் சொல்லுகிறார். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபின் நாட்களிலே தங்களுடைய குற்றங்களை பிரதான ஆசாரியனிடத்தில் அறிக்கையிட்டு அதற்கான காணிக்கைகளை செலுத்தக்கூடிய வழக்கம் இருந்தது. இப்பொழுது கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பின்பு, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இப்பொழுது ஒரு புது உடன்படிக்கையின் விசுவாசிகளாக மாற்றப்பட்டிருக்கிறபடினால் இவர்கள் ஆசாரியனை தேடி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டுவதில்லை. ஒருவேளை நம்முடைய வியாதிக்கு காரணமே பாவம் என்பதல்ல. ஒருவருக்கொருவர் நீங்கள் குற்றம் செஞ்சிருந்தீங்கன்னா அதை உங்களுக்குள்ளேயே அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்கடுத்தபடியா அவர் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லி சும்மா எதுக்கெடுத்தாலும் நம்ம சொல்லுமே ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலை. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்தும் வண்ணமாக எலியாவை நமக்கு முன்பாக முன்மாதிரியாக வைக்கிறதை பார்க்கிறோம். எலியான் என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். நம்முடைய ஜெபம் கருத்தாய் இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக பதிலை கொண்டு வரும். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 3.5 வருஷம் மழையை நிறுத்தும்படியாக கருத்தாய் ஜெபித்த எலியா வானத்திலிருந்து குதிச்சு வந்தவன் ஆள் இல்லை, நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்படி கருத்தாக ஜெபிக்க முடியும், தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்க முடியும் என்று பேசுகிறார். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், அசாதாரணமானவர்கள், அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் தேவனை கிரியை செய்ய வைக்கிறது என்கிற காரியத்தை உணர்த்தும் வண்ணமாக நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபத்தின் வல்லமையை சபைகளுக்கு இங்கே யாக்கோபு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக சபையில் இருக்கிறோன்னு சொல்லி லெக்கான்கோழி மாதிரி இருந்துட்டு சத்தியத்தை கேட்டவங்க வந்தவங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வாழ்ந்து விடாதபடிக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற கருத்தோடு கூட இந்த
அதிகாரத்தை தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறார். சகோதரரே, பிரதர்ஸ், உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், அதாவது பின்வாங்கி போகிற ஆத்துமாக்களோ அல்லது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களோ சபையில் காணப்பட்டால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன், அவனுடைய வழி மாறி போயிடுச்சியா, அவனை திருப்பி சரியான வழிக்கு கொண்டு போங்க. ஒரு சரியான வழியில் போயிட்டு இருந்தவன் திடீர்னு தவறான வழியில் போய் அவன் போகக்கூடாத ஊருக்கு போய் சேர்ந்து விடக்கூடாதே. அப்படிப்பட்ட மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆத்துமாவின் மேலே கரிசனை உடைய ஒரு ஆண்டவர். ஒரே ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா பரலோகத்தில் சந்தோஷம், தேவதூதர்கள் மத்தியில் சந்தோஷம். ஆகவே அதை மனதில் கொண்டு தப்பி நடக்கிற மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களை, தப்பி வழி நடக்கிற வழியில் இருக்கக்கூடியவங்களை சரியான வழிக்கு, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறாரே, அந்த வழிக்கு நேராக நடத்துகிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அவனை ஆண்டவர் அத்தனையாய் நேசிக்கிறவராக இருக்கிறார். திரளான ஜனங்களின் மேலே மனதுருகின இயேசு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தை தந்து, ஒரு வழியில் ஒருவன் குற்றுயிராக்கப்பட்டு கிடக்கிறான்னு சொன்னால், ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கொண்டான்னு சொன்னால், மனிதாபிமானத்தில் ஓடி போய் அவனை தூக்குகிறோம், தண்ணி கொடுக்குறோம், அவனை கொண்டு எப்படியாவது வாகனத்தில் வந்திருந்தோன்னா ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம், இல்லை ஒரு ஆம்புலன்ஸுக்காவது ஃபோன் பண்ணி அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறோம். ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாக வந்துச்சுன்னு சொன்னால், யாரோ போகிறாங்க, அவங்க உயிருக்கு போராடுறாங்க, அவங்களுக்கு வழி விட்டுருவோம் சொல்லி நம்ம ஒதுங்கி நிற்கிறோம், இவைகளெல்லாம் செய்கிறோம். இது இந்த உலகத்தின் சரீரத்திற்கான ஆபத்துக்கு நாம் இத்தனையாய் கரிசனையாய் நாம் செய்கிறோமே. இந்த தண்டனையில் மாட்டிக்கொண்டவன், தப்பிப்போன மார்க்கத்தில் தவறான வழியில் நடக்கிறவன், பாவத்தில் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன், அவன் ஒருவரும் காப்பாற்ற முடியாத நித்திய நரக தண்டனைக்கு போயிடுவானே. அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்பதில் நாம் எத்தனை மனிதாபிமானத்தோடு நாம் செயல்பட்டு ஜெபித்து அந்த தப்பிப்போன மார்க்கத்தில் உள்ளவனை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரு மனதின் பாரத்தை விசுவாசிகளுக்குள்ளே கொடுத்து அவர் இங்கே முடிக்கிறதை பார்க்கிறோம். ஊக்கமான ஒரு ஜெபம், ஒரு விசுவாசிகளுக்கு அவர்கள் வியாதிப்பட்டால் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், துன்பப்பட்டால் ஜெபிக்கின்ற ஒரு காரியம், ஆத்துமாக்களுக்காக கரிசனையோடு கூட ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறதற்கு போராடுகிற ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை சபையில் விசுவாசிகள் மத்தியில் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நாமும் இதை கடைபிடித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.